பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 145 அதிகாரம் 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்ம எப்பெல்லாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமோ, கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சமீபமாயிருக்கிறாருங்க. சங்கீதம் 34:18 வாசிக்கும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நல்ல கவனிங்க, நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கும்படி கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாயிருக்க, நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலருக்கு சில பிரச்சனைகள் அதிகமாகும். இந்த பிரச்சனைகளின் நிமித்தம் நொறுக்கப்பட்டு யார் என்னை காப்பாற்றுவா அப்படிங்கிற நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய க்ளோரிட்டுகார் அருகாமையில் இருக்கிறார். அநேக நேரத்தில் நாம் நெருக்கப்படும் பொழுது நம்மோடு கூட இருக்கிற நபர்கள், நாம் எதிர்பார்க்கிறவர்கள் நம்மோடு கூட இருக்கிறதில்ல. பிரைஸ் அல்லாஹ். ஆனால் பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 147:3 வாசிக்கும் பொழுது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஏங்க, எந்த இடத்துல நீங்கள் நொறுங்குண்டவர்களாய் இருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியம் உங்களை அழுத்துகிறதோ அந்த பகுதியை ஆண்டவர் குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆனால் பாருங்க, நாம் நெருக்கப்படும் போது, வேதனையில் இருக்கும்போது, கடனில் இருக்கும்போது, நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் மீண்டும் மீண்டும் நம்மை காயப்படுத்துவதை பார்க்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய காயங்களை கட்டுகிறவர். நீங்கள் இந்த கால வேளையில் எந்த நிலையில் இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய இருதயம் நொறுங்கப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? காயப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சமீபமாயிருக்கிறாருங்க. சங்கீதம் 51:17 வாசிக்கும்போது, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். மனிதர்கள் புறக்கணிக்கலாம், நீங்கள் நம்பி இருக்கிறவர்கள் புறக்கணிக்கலாம், ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டாருங்க. பிரைஸ் தி லார்ட். உன்னை விடுவிக்கும்படி, இந்த சூழ்நிலையில் இருந்து உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை காப்பாற்றும்படி கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், இந்த சூழ்நிலையில் தேவன் என்னை காப்பாற்றுவார்னு நம்புங்க. பிரைஸ் தி லார்ட்.
அந்த சூழ்நிலைகளை, நீங்கள் போராடுகிற, நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை உங்களால் மேற்கொள்ள முடியும். அவைகளிலிருந்து நீங்கள் எழும்ப முடியும். தேவனை நம்பி அவரை சார்ந்து கொள்ளுங்க. செபிப்போமா. பரலோக பிதாவே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் நீர் விடுவிப்பதற்காக நன்றி. இயேசுவே, அவர்கள் அத்தனை பேரையும் நீர் காப்பாற்றுகிறீர். உடைய காயங்களை நீர் கட்டுகிறதற்காக நன்றி. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் சமீபமாயிருந்து விடுவிக்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.